வணக்கம் நண்பா, உங்கள் ஃபோனில் உள்ள இந்த செட்டிங்ஸ் மேலே இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பார்னு இருக்கும். சர்ச் பாரில் என்ன பண்ணுறீங்கன்னா கால் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்களா. டைப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே கால் பேரிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்குது. இந்த கால் பேரிங் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கால் பேரிங்னு இன்னொரு ஆப்ஷன் காமிக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லார் ஃபோன்லேயும் இந்த கால் பேரிங் இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் செட்டிங்ஸை வந்து தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். இப்போ இந்த கால் பேரிங் மேலே நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இங்கே வாய்ஸ் கால்ஸ்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த வாய்ஸ் கால்ஸ் மேலே நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு அற்புதமான ஆப்ஷன் வந்து இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் இன்கமிங் கால்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. இதை நீங்கள் ஆன் பண்ணுறதுக்கு மூலம் என்ன ஆகும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணமாக உங்களுக்கு எந்த ஃபோன் கால்ஸும் வரக்கூடாது. நீங்கள் ஆன்லைனில் மூவிஸ் பார்க்குறீங்க, இல்லாட்டா வந்து யூடியூப்பில் ஏதோ வீடியோஸ் பார்த்துக்கிறீங்க, இல்லாட்டா ஏதாவது கேம் விளையாடுறீங்க, அந்த நேரத்தில் வந்து எந்த இன்கம் கால்ஸும் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த கால் பேரிங்கை வந்து இங்கே ஆன் பண்ணிங்க. இதுமாதிரி ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்டர்நெட்டை வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இன்கம் கால்ஸ் மட்டும் வராது. நீங்கள் வந்து யாருக்குன்னா ஃபோன் பண்ண நினச்சா கூட ஃபோன் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இன்கம் கால்ஸ் வந்து வராது. இது வந்து முதல் செட்டிங். இதேமாதிரி ரெண்டாவது செட்டிங் ஒன்று இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபோனில் உள்ள டயலர் பேட் மேலே கிளிக் பண்ணிக்கங்க. டயலர் பேடை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கான்டாக்ட்ஸ்னு இருக்கும். அந்த கான்டாக்ட்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஏதாவது ஒரு கான்டாக்ட்ஸை வந்து இதுமாதிரி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3 மார்க் தெரியும். இந்த 3 மார்க் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ட் டு இமெயில்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், டைவர்ட் டு வாய்ஸ் இமெயில்னு சொல்லிட்டு இருக்குது. இது மேலே நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலம் என்ன ஆகும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் இவர் உங்களுக்கு கால் பண்ணார்னா உங்கள் ஃபோன் வந்து பிஸின்னு வரும். இதை நீங்கள் எந்த நேரத்தில் யூஸ் பண்ணலான்னா, இப்போ உதாரணத்துக்கு யாரோ ஒருத்தரை நீங்கள் பிளாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த நேரத்தில் இந்த செட்டிங்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த செட்டிங்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த செட்டிங்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கால் பண்ணும்போதெல்லாம் அவங்களுக்கு வந்து பிஸின்னு வரும். இதனால் வந்து அவங்க உங்களை தப்பாக நினைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இல்லை. அதாவது நீங்கள் வந்து அவர் நம்பரை பிளாக் லிஸ்ட்டில் போட்டிங்கன்னு வச்சிங்களேன், ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க என் நம்பரை வந்து அவர் பிளாக் லிஸ்ட்டில் போட்டுக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இதுமாதிரி நீங்கள் டைவர்ட் டு இமெயில்னு சொல்லிட்டு கொடுக்கறது மூலம் அவர் காலை நீங்கள் பிளாக் லிஸ்ட்டில் போடாமையும் அவருடைய கால்ஸை நீங்கள் அட்டன் பண்ணாமையும் தப்பிச்சிக்க முடியும். இந்த 2 டிப்ஸில் வந்து எது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு என்பதை கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து டெய்லி சாயங்காலம் 8:30க்கு வந்துனே இருக்கும். மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஒரு லைக் போட்டுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.